உலகம் முழுவதும் அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்வதன் எதிரொலியாக விலை உயர்ந்து வருகிறது என்று நகை மதிப்பீட்டாளர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு விலை குறைய வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா மேல வச்சிருக்கக்கூடிய வர்த்தக போர் ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, எல்லா நாடுகள்லயுமே பிரான்ஸ்ல சூழ்நிலை சரியில்லை, ஜப்பான்ல சூழ்நிலை சரியில்லை, ரஷ்யா உக்ரைன் போர், இந்த மாதிரி உலகம் முழுவதுமே நிறைய பொருளாதாரத்துல சிக்கல்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதனால உலகம் முழுவதுமே பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் ஒண்ணுதான். ஏன்னா தங்கம் எல்லா நாட்டிலையுமே செல்லும், பணம் தான் அந்தந்த நாட்டுல தான் செல்லும். ஆகையினால தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடுங்கிறதுனால ஏதாவது ஒரு போரோ அரசியல்ல ஒரு சிக்கலோ வந்ததுன்னா முதல்ல தங்கத்துல தான் முதலீடு பண்ணுவாங்க. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த விலையேற்றங்கிறது இன்னும் கொஞ்ச நாளுக்கு இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் கரெக்ட் ஆகிறது இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை. தீபாவளிக்கு முன்னாடியே 1,00,000 ரூபா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பா அதுக்குன்னு நிறைய நம்ம தங்கத்தை போய் வாங்குறது சரியானதும் இல்லை. இது ஒரு பெரிய நீர்க்குமிழி தான். இப்போ திடீர்னு எப்ப வேணா எல்லா நாடுகளும் தன்னை சீர் செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அமெரிக்கா முதல்ல தன்னை சீர் செஞ்சிருச்சுனாவே தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதனால பெரிய அளவுல தங்கத்துல முதலீடு பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கரெக்ஷன் என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கிறது நமக்கான சிறந்த முதலீடா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.